நீங்க ஒரு லவ் பிளஸ் காமெடி ஆக்ஷன் டிராமா பார்க்க நினைச்சீங்க அப்படின்னா இந்த படம் உங்களுக்கானதுதான். சிம்பு, சோனியா அகர்வால் இவங்களாம் நடிச்சு ஹரி டைரக்ஷன்ல 2004 ரிலீஸ் ஆன படம் தான் கோவில். இந்த படத்தோட ஸ்டோரி என்ன அப்படின்னா, ரொம்ப வருஷமாவே சிம்புவோட ஊர்க்காரங்களுக்கும் சோனியா அகர்வாலோட ஊர்க்காரங்களுக்கும் மத ரீதியான பிரச்சனை இருக்கு. ரெண்டு ஊருக்கு செட்டே ஆக மாட்டேங்குது, பல வருஷமா கலவரம் பண்றது, அடித்தடி இப்படின்னு சொல்லி, வெட்டு குத்து இப்படின்னு சொல்லி இந்த ஒரு ஜோன்லயே தான் ரெண்டு ஊர்க்காரங்களும் ஒரு எலியும் பூனையும் மாதிரி இருக்காங்க. இப்படி இருக்கிற டைம்ல சோனியா அகர்வாலும் சிம்பு ஒரு காலேஜ் சேர்ந்து படிக்கிறாங்க. படிக்கிறப்ப ரெண்டு பேரும் கடையில காதல் வந்துருது, லவ் பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க. இந்த காதல் ரெண்டு ஃபேமிலிக்கு தெரிஞ்சு, ரெண்டு ஊருக்கும் தெரிஞ்சு திரும்பவும் பெரிய பிரச்சனை வெடிக்குது. இந்த பிரச்சனையெல்லாம் மீறி சிம்புவும் சோனியா அகர்வால் இவங்க காதல் சேர்ந்துச்சா சேரலையா, இந்த ரெண்டு ஊருக்கு இடையில இருக்க பிரச்சனை சால்வ் ஆச்சா ஆகலையா அப்படிங்கிற ஒரு படம் தான் இந்த கோவில். படத்தோட ஸ்டோரி, படத்தோட ஸ்கிரீன் பிளே எல்லாமே யூஸ்வலா ஹரியோட படங்கள் என்ன மாதிரியான ஸ்கிரீன் பிளே இருக்கும், அந்த ரேசி ஸ்கிரீன் பிளே இருக்குல்ல, அது இந்த படத்துலயுமே இருக்கும். ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜான படத்துக்குள்ள லவ், காமெடி, ரொமான்ஸ், ஒரு சென்டிமெண்டான காட்சிகள், ஒரு நம்ம எதிர்பார்க்காத சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லி படத்துல ஒரு பேக்கேஜான பிலிமா இந்த சிறியவர் முதல் பெரியவர் வரை அனைவருக்கும் பிடிக்குங்கிற படம் இருக்கும்ல, அந்த மாதிரி இந்த படம் வந்து எல்லா டைப் ஆஃப் ஆடியன்ஸுமே இந்த படம் கண்டிப்பா பிடிக்கும். அந்த மாதிரி இருக்கு. அது மாதிரி படத்தோட காமெடி சீன்ஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா 2004 படம் ரிலீஸ். இப்போ 2026 இந்த படத்தை பாக்குறப்ப இப்பயுமே இந்த படத்துல வரக்கூடிய காமெடி, நிறைய காமெடி நல்லா என்ஜாய் பண்ணி சிரிக்கிற மாதிரியான காமெடியா இருக்கு. அந்த காமெடி எல்லாம் எதுவுமே எக்ஸ்பைரி ஆகல, எல்லாமே இன்னமும் அதுக்கான வேலிடிட்டி இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கு. படத்தோட ஆல்பம் ஸ்கோரை வந்து ஹாரி ஜெயராஜ் போட்டிருப்பாப்புல. ரொம்ப சூப்பரா அந்த படத்துல வரக்கூடிய ஆல்பம் எல்லாமே இப்ப கேட்கிறப்பையும் நம்மளோட ஃபேவரட் லிஸ்ட், நம்மளோட பிளே லிஸ்ட் கண்டிப்பா அந்த பாடல இருக்கும். அது அந்த பாடல்களை இப்ப கேட்கிறப்பையும் நம்ம அந்த 2004 அந்த ஜோனுக்கு தான் நம்மளை கொண்டு போகுது. அவ்வளவு அழகா இருக்கு அந்த பாடல்கள். படத்துல வந்து ஆக்ஷன் சீன்ஸ் ஆகட்டும், படத்துல நம்ம எதிர்பார்க்க சர்ப்ரைஸ் ஆகட்டும், ஒவ்வொரு கேரக்டரையும் ஆர்க் பண்ணது. ஹரியோட படங்கள்னாலே ஹீரோ மட்டும் இல்லாம ஹீரோ தவிர்த்து நிறைய கேரக்டர்ஸ் ஞாபகம் வைக்கிற மாதிரியான கேரக்டர்ஸ் அவர் வந்து ஈஸியா டிசைன் பண்ணிடுவாரு. அப்படி இந்த படத்துலயுமே ராஜ்கிரண், நாசர் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு கேரக்டரையுமே நம்ம ஞாபகம் வச்சுக்கிற மாதிரியான ஒரு அந்த கேரக்டரேஷன் நல்லா பண்ணியிருக்கிறாரு. படம் வந்து அமேசான் பிரைம்ல அவைலபிளா இருக்கு. இன்னும் இந்த படம் பார்த்த கிடையாது அப்படின்னா இந்த படத்தை நீங்க தாராளமா உங்க ஃபேமிலியோட பயமே இல்லாம பார்க்கலாம். எந்தவித தவறான காட்சிகள் எதுவுமே இருக்காது. இந்த படத்தை நான் ஆல்ரெடி பார்த்துருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு இந்த படம் பிடிக்குமா பிடிக்காதா அப்படிங்கிற உங்களோட ஒப்பீனியனை மறக்காம நம்ம கமெண்ட்ஸ் கவுண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.